ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 2ஆம் பாவம் தனம், கல்வி மற்றும் தானியங்கள், குடும்ப உறுப்பினர்கள் போன்றவற்றை குறிப்பதாகும். இந்த 2ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் ஒருவருக்கு தனவரவு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிறப்பாக சொல்ல முடியும். இந்த 2ஆம் அதிபதி 2, 5, 8, 11 ஆகியவை பணபர ஸ்தானங்கள் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் முக்கியமாக 2ஆம் அதிபதி எந்த நிலையிலும் கெடக்கூடாது. அந்த 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியின் சாரத்திலோ அல்லது 5ஆம் அதிபதியின் சேர்க்கை சேர்ந்திருப்பதோ அல்லது 5ஆம் அதிபதி பார்வை 2ஆம் அதிபதியின் மேல் இருப்பதோ அல்லது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பார்ப்பதோ போன்றவை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் தனவரவு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதேபோல் பாரம்பரிய சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் நன்றாகவே இருக்கும். பாரம்பரிய சொத்துக்களும் அதேபோல் 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியுடன் சேர்க்கையோ தொடர்போ இருந்தால் திடீர் பணவரவு, உயிர் சொத்துக்கள் போன்றவை அமையும். அதேபோல் இந்த 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியின் சாரத்திலோ அல்லது இணைவிலோ அல்லது பார்வையிலோ இருக்க வேண்டும். அதேபோல் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை அல்லது இணைவு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். ஏனென்றால் 2, 11 அதிபதிகள் என்பது மிகவும் சிறப்பானதாகும். 11ஆம் இடம் என்பது நம்முடைய லாபங்களை குறிப்பதாகும். அதனால் இந்த 2ஆம் அதிபதி என்பது திதிசூனியம், பாதகம், 8, 12 சேர்க்கை பெறக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் 8ஆம் அதிபதியின் சேர்க்கை என்பது திடீரென்று பணவரவை கொடுக்கும், உயிர் சொத்துக்களையும் குறிக்கும். ஆனால் 8ஆம் அதிபதிக்கு சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன் போன்றவை தொடர்பு இருப்பது மிகவும் சிறப்பு. அதேபோல் 5, 9 அதிபதிகளின் தொடர்பு இருந்தாலும், லக்னத்திற்கு 5, 9 அதிபதிகள் தொடர்பு இருந்தாலும் மிகவும் சிறப்பு. இல்லை என்றால் அந்த 8ஆம் அதிபதி பாவியாகவே கருதப்படுவார். இந்த 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் ஒருவருக்கு இருந்துவிட்டால் கண்டிப்பாக 2ஆம் அதிபதி 2, 5, 11, 8 போன்றவை தொடர்பு இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரராகத்தான் இருப்பார். இல்லாதிருந்தால் இந்த 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு பண பற்றாக்குறை என்பது கண்டிப்பாக ஒரு வாழ்வில் ஏற்படாது. இந்த 2ஆம் அதிபதி கெட்டவர்கள் இந்த 2ஆம் அதிபதி எங்கு இருக்கிறார், எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை செய்தால் நாம் கண்டிப்பாக அவரை மறுபடியும் இயக்கி நம் தனவரவை மேம்படுத்தலாம். அவர் இந்த 2ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை செய்தால் கண்டிப்பாக 2ஆம் அதிபதி இயக்க முடியும். நம் தனவரவு என்பது 2ஆம் அதிபதியை பொறுத்தே நம் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய செல்வங்களை அறியலாம். இந்த 2ஆம் அதிபதி எக்காரணத்தை கொண்டும் கெடக்கூடாது. 2ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் அதிபதியும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த 2ஆம் அதிபதி எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரநாதனை நாம் இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வாழ்வில் மிகவும் செழிப்புடன் வாழ முடியும். இந்த 2ஆம் அதிபதி யாருக்காவது
கெட்டிருந்தால் எனக்கு இரண்டாம் அதிபதி கெட்டிருக்கிறது, பணவரும் என்பது மிகவும் சிக்கலாக உள்ளது என்றால், நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளார், எந்த எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் என்பது கீழே கமெண்டில் குறிப்பிடவும். அதற்கு நான் பரிகாரங்கள் இலவசமாகவே சொல்வேன். இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தனவரமும் மேம்படும். நன்றி.